இருக்கிறார்கள், அவர்கள் சிந்தித்திருக்கிறார்கள். அவர்கள் அதற்காக அற்புதமாக இந்த நிகழ்வை நமக்கு அரங்கேற்றம் செய்திருக்கிறோம். எனவே ஒரு நல்ல முன்னோட்டம். லட்சக்கணக்கிலே செலவழித்து கச்சேரி நடத்துவதற்கப்படுவாங்க. நம்முடைய அந்த சபைகளில் இருந்து ஆட்கள் ஏற்பாடு செய்யப்பட்டு நாடகங்கள் உருவாக்கப்பட்டு சமூக சிந்தனைகள் வழியாக அல்லது விடுதலை சிந்தனைகள் வழியாக இந்த நிகழ்வை சிறப்பிக்க வேண்டும் சிறப்பிப்போம் என்று சொன்னால் உண்மையாகவே மிகவும் மிகவும் நல்லது. இப்போ ஹைகோர்ட் போய் போலீஸ் போய் எஸ்பி போய் எஸ்பி போய் ஒரு கட்சிக்காக எவ்வளவு பாடுபட வேண்டியிருக்கு. நாமே நமக்கு உதவி என்பது பொருட்கள் நம்முடைய மக்களில் எவ்வளவு திறந்து உள்ளவர்கள் இருக்கிறார்கள், எவ்வளவு ஆற்றல் உள்ளவர்கள் இருக்கிறார்கள், எவ்வளவு ஆர்வம் உள்ளவர்கள் இருக்கிறார்கள், அவர்களை ஒருங்கிணைக்க வேண்டும். அவ்வளவுதான். எனவே தயவு செய்து இப்படிப்பட்ட கலை நிகழ்வுகளை இனி வருகிற நாட்களிலே நாம் முன்னெடுக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டு வரிமன்றத்தில் நடைமுறை பாராட்டி நன்றி செலுத்தி மேடையிலே இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்திருக்கிற அனைத்து அற்பர்களையும் வாழ்த்தி பாராட்டி என் முறையை நிறைவு செய்கிறேன். நன்றி. நம்ம வீட்டுக்கு ஃபாதர் வராங்க. சரி, எல்லாம் போட்டிருக்கீங்க, எல்லாம் ரெடியா இருக்கு. ஃபாதர் மட்டும் தான் வரணும். இப்போ வருவாங்க. வந்து பக்கத்து வீட்டில் தான் முடிச்சுட்டாங்க. இப்போ வந்துருவாங்க. சரியா? சேர்லாம் போட்டுருக்கேமா? வாங்க பாரு. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறோம். பண்ணுவோமா? ஆமா, ஜெபிக்கலாமா? பிதாசுடன் பரிசுத்தாவியின் பெயராலே எங்களை நேசித்து வழிநடத்துகிற பிதாவே, இந்த அருமையான இரவு வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நல்ல குடும்பத்தை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த காவல்கிணறு பங்கை சார்ந்த அனைத்து மக்களுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வீட்டிலே உள்ள குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு அங்கத்தினரையும் எமது ஊர் மக்களையும் திருப்பாதம் அறிகிறோம். பழைய ஏற்பாட்டிலே செங்கடலை கடந்து இஸ்ராயல் மக்களை மோசே வழிநடத்தியது போல இதோ இங்கு கூடியிருக்கிற எமது சகோதர சகோதரிகளையும் இந்த குடும்பத்தினரையும் சகல தீமைகளிலிருந்தும் முல்லாங்கிலிருந்தும் நீர் விடுதலை செய்து பாதுகாத்து பராமரிப்பதாக இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். பாடல் பாடல் படிக்கலாமா? Yeah.
இல்லம்மா, போற இடத்துலலாம் காப்பியை குடிச்சு உடம்பு கெட்டு போகும். நான் போறோம் அவசரம். கொஞ்சம் சரிம்மா, நீங்க வாங்கிக்கலாம். கொஞ்சம் இனிப்பு கம்மியா. கம்மியா போடுறோம். நன்றிமா, நன்றி. விஜயம், என்ன ஃபாதர்? உங்க பையனுக்கு கல்லூரியில வேலை கிடைச்சிருக்காமே? ஆமா ஃபாதர். அப்ப கல்யாணத்தையும் சட்டப்பட்டுன்னு வச்சிடலாமே? ஆமா ஃபாதர், அதுதான் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். விஜயா, ஃபாதர் சொல்றாங்க நம்ம மகன் ரமேஷ்க்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ண சொல்லி ஏற்பாடு பண்ணி. நான் அதான் சொல்லிட்டு இருக்கேன். ஃபாதர், மகன் செல்ஃப் பைனான்சியல் கல்லூரியில வேலை பண்றான். அரசு வேலை கிடைச்ச உடனே பெண்களை கொடுக்கலான்னு சொல்லிட்டு இருக்கேன். நீங்க கொஞ்சம் சொல்லுங்க ஃபாதர். ஃபாதர், அவ சொல்லுவா, நான் நம்ம பக்கத்து ஊரு, நம்ம ஊரு நிறைய இடங்கள்ல போய் தேடி பார்த்தேன். என்ன சொல்றாங்கன்னா சம்பளம் குறைவு, அது அவன் தனியார் கல்லூரியில் வேலை பார்த்தான், இவனுக்கு இவன் நம்ம பொண்ணு கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் நான் சரி போனா போதே அப்படின்ட்டு அப்படியே நம்ம இருந்த கருவி தெரியல, அவர் மகளை கேட்கலான்னு போனேன். அவர் என்னடானா பிள்ளை என்ன படிக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மடிப்பிட்டாரு. ஃபாதர், அது மட்டும் இல்ல, நானும் அவன் அந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இருந்தாலும் ஃபாதர் கொஞ்சம் நீங்க வரவர்கள் கிட்ட சொல்லிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லதா தெரியும். அம்மா விஜயா, நாங்க இறைப்பணி செய்ய வந்திருக்கோம். நாங்க இந்த மாதிரி கல்யாண பொருத்தம் பார்க்கறது, கல்யாண ஏற்பாடு பண்றது, இதெல்லாம் செஞ்சா பிரச்சனைகள் பல வரும். எங்களுக்கு உள்ள பொறுப்புகளும் பணிகளுமே எங்களுக்கு போதும்னு இருக்குது. ஒண்ணு பண்றேன், உங்க பையனுக்கு ஏற்ற துணை அமைகிறதுக்கு நம்ம ஏற்று இருதய ஆண்டவர்கள் நான் வேண்டாமா? சரி, நிறைய வேலை இருக்கு, புறப்படணும், அந்திய சந்திப்புகள்லாம் இருக்கு. நான் வர்றேன். பாய் பாய். தேங்க்யூ ஃபாதர். என்னங்க என்னங்க ஃபாதர் சொன்ன மாதிரி கடவுள் நம்ம மகனுக்கு எங்கேயாவது ஒரு பொண்ணு அமையாம இருக்கும். அமையும் ஏன் அமையாது? அவனுக்கு என்ன அழகு குறைவா, அறிவு இல்லையா? அமையும். சரி பார்ப்போம். சரிங்க வாங்க. உங்க காலேஜே விட்டுருவேன். ஐயோ வேண்டாப்பா, அந்த கஷ்டம் உங்களுக்கு வேண்டவே வேண்டாம். நான் பஸ்ல போறதெல்லாம் சரிதாம்மா, பஸ்ல வாரம் வரும், பார்த்து சொல்லுமா? அவளும் ஒண்ணு இல்லப்பா, ஏன்னா நான் ஒண்ணு மகளாச்சு.